வைஃப் சொல்றதையும் சில விஷயத்த நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, அப்பதான் வந்து லாங் டர்ம்ல வந்து ஹாப்பினஸ். ஏன்னா, வைஃப் மட்டும்தான் நம்ம கூட நம்ம அப்பா, அம்மா காலத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு 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 உறவும் கூட. ஸோ அவங்களையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அட் தி சேம் டைம் அப்பப்போ நம்ம அம்மாவ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு வகையில அவங்களும் ஏதோ டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது, அல்லது நம்மளோட அட்டென்ஷன் அங்க போகாம இருக்குன்னு அவங்க நெனச்சிடக்கூடாதுன்றதுக்கு, அப்பப்போ ஒரு கேரிங் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு அந்த அம்மாக்கோ, இல்ல மருமகள் சைட்லேருந்து அத்தைய பார்க்குறப்போ, என்ன அத்தைக்கு செஞ்சா பிடிக்குன்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 5 ஆக்டிவிட்டீஸ்ன்ற மாரி செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, காஃபி போட்டு குடுத்தா நல்லாயிருக்கும். சில பேருக்கு நல்லா குக் பண்ணி குடுத்தா நல்லாயிருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் த டே கிச்சன கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து அத்தைக்கான ஒரு சிம்பிளான ஒரு வேலை. அவங்கள ஈஸியா திருப்திப்படுத்திடலாம். வெளிய போறப்போ கூட்டிட்டு போறதா விஷயமா இருக்கட்டும், முக்கியமா கோயிலுக்கு போறப்போ கூட்டிட்டு போற விஷயமா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதையும் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒரு ட்ரிப் அடிக்கிறாங்க, ஒரு டூர் போறாங்க, ஒரு சினிமாக்கு போறாங்கன்னா, அவங்களும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. வைஃப் சொல்றது